ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஷோஸில் நம்ம ராஜு ஒரு பக்கம், அம்மா நீங்கள் என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்கம்மா, எனக்காக ஸ்டெப் எடுத்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்லிட்டு நீலக்க நீர் வடிக்க, இதை பார்த்தோன்னே பார்க்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ஒரு பக்கம் உள்ளே போய் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மீனாவுக்கும் ஒரு டவுட்டுங்க, இவ்வளோ அமளி தமிழி நடந்துட்டு இருக்கு, எங்கடா அது அவன் நம்ம கதிர் அப்படின்னு சொல்லி கேட்டால் உள்ளே போய் எட்டி பார்த்தா அவரு கட்டிலில் படுத்துக்கிட்டு எஸ் 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 போடுறாரு. டே தம்பி, இவ்வளோ குஜாலா இருக்கியாடா, அவ்வளோ பிடிச்சிருக்காடா பொண்டாட்டிய, நாட்டில் முக்கால்வாசி பேர் கல்யாணம் ஆகிட்டா என் பொண்டாட்டி எப்படா வெளியே போவா, நான் 10 நாள் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு என்ஜாய் பண்ணுறவங்கடா. ஆனால் நீ எப்படாப்பா தம்பி இவ்வளோ ஃபீல் பண்ணுற பொண்டாட்டி இருக்கணும்னு நினச்சி அம்மா வீட்டுக்கு போகிறான்னு அப்பாடா ஒளிஞ்சுதுப்பான்னு நினைக்கிறவங்க மத்தியில் நீ எப்படிப்பா இப்படி இருக்க, இதுக்கு பேர் தான் உண்மையான லவ்வும், எப்படியே கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் வெளியில் வந்து நிற்கிறாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம ராஜு ஒரு பக்கம், நீங்கள் என்ன தம் கட்டினாலும் நான் வரமாட்டேன்னு சொல்ல கோமதி அம்மா அப்படியும் மாற்றி முத்தம் கொடுக்குது. அடேங்கப்பா கோமதி அம்மா, உன்னோட ரியாக்ஷன் தான் வேற லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. உள்ள வந்த நம்ம ராஜி, என்ன நான் கிளம்பிடுவேன்னு பார்த்தியா, உன்னை விட்டுட்டு போயிடுவேன் நீ பார்த்தியா, உன்னை பிசாசு மாதிரி வச்சுக்கிட்டு ஆட்டுவேன், அதுதான் எனக்கு தெரியுமேடி நீ பிசாசுன்னு அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி விடுறாங்க. அதுக்கப்புறம் கோவத்தில் இதுக்கப்புறம் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை டார்ச்சர் பண்ணுவேன், உன்னை இங்கேருந்தே டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்ல, ஏமா எப்படியும் ஒத்துக்க போகிறதில்ல, உனக்கு ஈரோடு வரையும் இருக்குது, அவருக்கு அதுக்கும் மேலே இருக்குது, 2 பேரும் லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகுங்களே, எப்பயா அதெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் எங்கே ராஜு போலன்னு ஹாப்பியாக இருக்க போலன்னு சொல்லிட்டு வச்சு செம்ம கலாய்ச்சி விட்டாங்க. யார், அண்ணனும் தம்பிங்களும் தாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி என்ஜாய் பண்ணாவே உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பாண்டியனை ஒரு பக்கம் முறைக்கிறாங்க. பாண்டியன் வந்து உட்காந்துட்டு கருத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் உனக்கு நான் இருக்கமான்னு சொல்ல, போதும்டாப்பா உன் கருத்து, ஓகே